கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை நாம படிச்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு அதனுடைய ஒரு சம்மரியை நாம பார்ப்போம். என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு. எப்போதும் நாம ஒரு அத்தியாயத்தை முடிச்ச உடனே அந்த அத்தியாயத்துல இருக்கிற கருத்துகள் என்ன அப்படிங்கறத ஒரு சிம்ஹாவலோகனம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. திரும்ப சிங்கம் எப்படி திரும்ப பாக்குறதோ அந்த மாதிரி ஒரு திருப்பி நாம என்னெல்லாம் படிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி பாக்குறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமா இருக்கு நமக்கு. அந்த வகையில நாம இப்ப 3வது அத்தியாயத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கறது ஒரு கம்ப்ளீட் வேர்ட்ஸ் ஐ வியூ நம்ம ஃபுல்லா பார்க்கணும். அது மூலமா உங்களுக்கு அந்த அத்தியாயத்தினுடைய கருத்துகள் மனசுல இருக்கும். எந்த ஸ்லோகத்துல இருந்து எந்த ஸ்லோகம் வரைக்கும் என்ன டாபிக் டீல் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஆழமா மனசுல பதியும். அதை குறிச்சு வைத்து கொண்டால் அது நல்ல ஆழமா பின்னாடி இந்த டாபிக் ரிலேட்டடா எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறது நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன சொல்லி முடிச்சார் அப்படின்னா ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணத்தை சொல்லி முடிச்சார். அதை சொல்லி முடிக்கிற போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விகாய காமான் எஸ் சர்வான் புமான்ஸ்டரதி நிஸ்பிருக நிர்மமோ நிரகங்காரக ச சாந்திமதி கச்சதி அப்படின்னு. இந்த பிராமி ஸ்திதிங்கிறது ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்பிய விமுக்கியதி ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி. எந்த ஒருத்தனுக்கு இந்த பிராமி ஸ்திதி அப்படிங்கிறது அந்த பிரம்மனை பற்றிய அந்த அறிவானது நிலை பெற்று இருக்கிறதோ, காமக்ரோதங்களுக்கு உட்படாத நான் எனது என்ற மனமானது இல்லாமல் இருக்கிறதோ, அவனுக்கு அந்த காலத்தில் அவனுடைய கடைசி காலத்தில் இந்த அறிவு கிடைத்தாலுமே கூட அவனுக்கும் பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. ரொம்ப முக்கியம் அதுதான். இப்ப பிரம்ம நிர்வாணம் ருச்சதி அப்படின்னு சொன்னா எப்போ கிடைக்கிறதோ அந்த சமயத்துல அவனுக்கு இந்த பந்தங்களிலிருந்து அவன் விடுபடுகிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ எதை புகழ்ந்து சொல்லியிருக்கார் அப்படின்னா ஞானத்தை நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு. அர்ஜுனன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அர்ஜுனன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இந்த ஞானத்தை இவ்வளவு தூரம் புகழ்ந்திருக்காரு. இவன் தான் கேட்டான், சிதப்பிரஜனுடைய லட்சணம் எப்படி இருக்கும்னு சொல்லு அப்படின்னு. அப்ப எப்படி இருக்குங்கிறத முதல் 4 ஸ்லோகத்திலையும் கடைசி 4 ஸ்லோகத்திலையும் அந்த சிதப்பிரஜனுடைய லட்சணத்தை சொல்லிட்டு நடுவுல இருக்கிற ஸ்லோகங்கள்ல சிதப்பிரஜனுக்கான உபாயத்தை சொன்ன. எப்படி சிதப்பிரஜன் ஆகிறான் அப்படின்னு, எதெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணி எப்படி தன்னோட மனசை சம்யமம் பண்ணி வைத்துக்கொண்டு அவனுடைய ஆட்டிடியூட்ஸை எப்படி அவன் வைத்துக்கொண்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நாம அதுல பார்த்தோம். அப்போ அந்த ஞானம்ங்கிறது அவனுக்கு எந்த வேலை செய்யும் பொழுதும் கூட இந்த ஞானத்தினால அந்த வேலையில ஒரு பலம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அதுல இன்ஹரண்டா ஒரு விஷயத்த வைக்கிறார். அதனால என்ன ஆகுதுன்னா, அர்ஜுனனுக்கு அடுத்த கேள்வி வருது. சரி, அப்போ இந்த ஞானம் தான் ஒசத்தினா ஞானத்தின் பாதையில போகலாமே, எதுக்காக இந்த கர்மத்தை பண்ணணும்? அந்த கேள்வியை தானே வைத்துக் கொண்டிருந்த விடை கிடைக்காது. குரு கிட்ட படிக்கிறச்சு நமக்கு என்ன சில்லி சந்தேகங்கள் இருந்தா கூட சரி, இது இந்த சந்தேகத்துக்கு அவர் நம்மள தப்பா நினைச்சுப்பாரா, அவர் நம்மள மட்டமா நினைச்சுப்பாரா அப்படிலாம் ஒன்றும் நினைக்க கூடாது. நியாயமா சிஷ்யர்கள் யாராக இருந்தாலுமே, ஏன்னா குரு கிட்ட கேட்கறதுக்கு எல்லா விதமான ஒரு உரிமையும் இருக்கு நம்ம படிக்கிறச்சு. அதே மாதிரி குருவுக்கும் ஒரு கடமை இருக்கு. என்ன மாதிரியான எவ்வளவு சில்லியான டவுட் வந்தாலும் கூட இது கூடவா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த என்ன தெரியலன்னு இருக்கோ அதை தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிறது குருவோட கடமை. இந்த ரெண்டுமே குரு சிஷ்ய உறவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நாம நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே உபனிஷத் கிரந்தங்களா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாம் குரு சிஷ்ய சம்பாத ரூபமா இருக்கு. ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில், அந்த கேள்விக்கு பதில்ல இருந்து இன்னொரு கேள்வி, இப்படியே தான் நம்ம ஒவ்வொன்னா படிக்கணும். தானே ஏதோ நான் நினைச்சதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், நீங்க படிச்சா படிங்க படிக்காட்டா போங்க என்னவோ பண்ணுங்கன்னு வச்சுட்டு போற மாதிரி இல்ல நம்மளோட கிரந்தங்கள். அதனால நம்ம இது இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. நான் சிஷ்யனா இருக்கேன் இல்லையா, அதனால நான் கேட்கலாம். ஏன் கிருஷ்ணா நீ என்ன இவ்வளவு கோரமான கர்மத்துல ஈடுபடுத்தின? நீதான் ஞானம் தான் ரொம்ப முக்கியம்னு நீ நினைச்சியானாக்கா எதுக்காக என்ன கோரமான கர்மத்துல எதுக்காக என்ன ஈடுபடுத்துற?
ரொம்ப குழப்பமா இருக்கப்பா நீ சொல்றது. நீ என்ன சொல்ற கர்மணி ஏவதே அதிகாரக அப்படின்னு. ஆனா நீ கடைசியில முடிக்கிற போது ஞானத்தினாலதான் உனக்கு பிரம்ம நிர்வாணம் கிடைக்கும்னு சொல்றியே, இதை என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் அழகா அதுக்கு விளக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன சொல்றார் அவர், இந்த படைப்புல நான் ரெண்டு விதமான தர்மங்களை வச்சிருக்கேன். ஒண்ணு பிரவர்த்தி தர்மம், இன்னொன்னு நிவர்த்தி தர்மம். ஒண்ணு சாங்கியம், இன்னொன்னு கர்மயோகம். இந்த ரெண்டுமே மனிதர்களுக்கு ரொம்ப அவசியமானது. இங்க ஒரு விஷயத்த நாம பார்க்கணும். கர்ம யோகத்துக்கு போகட்டுமா, சாங்கிய யோகத்துக்கு போகட்டுமா அப்படின்னு அந்த யோகத்தை, எந்த யோகத்தை நான் சூஸ் பண்றதுங்கிறதுல அவனுக்கு சாய்ஸ் கிடையாது. இதுக்கான லைஃப் ஸ்டைல சூஸ் பண்றதுல மட்டும்தான் சாய்ஸ். அதான் அங்க நுணுக்கமே. இப்போ சாங்கிய யோகமா இருந்தாலுமே சரி, அவன் நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, அவனுக்கு அறிவு கிடைச்சிடுத்து அப்படிங்கறதுனால, அவன் ஒரு துறவி ஆகிட்டான் அப்படிங்கறதுனால மட்டும் அவனுக்கு ரெக்கக்னிஷன் கிடையாது. அவன் துறவி ஆகினாலும் கூட மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கான இது தொண்டுகளை செய்கிறானா இல்லையா அப்படிங்கறது அங்க பாக்குறோமா இல்லையா. அது மாதிரி சாங்கிய யோகம்ங்கிறச்சே நான் வெறும் ஞான நிஷ்டையில மாத்திரம் இருக்க போறது இல்லை. நானும் ஏதாவது 2 காரியம் பண்ணி கொண்டுதான் இருப்பேன். அட்லீஸ்ட் எனக்கு குருவுக்கு ஒரு சேவையாவது பண்ணுவேனா மாட்டேனா. நான் வீட்டுல டிஃபன் பண்றேன், சாப்பாடு பண்றேன், பண்ணாம போறேன், என்னோட வீட்டு காரியங்கள் பண்றேன், இல்ல ஆபீஸ் போய் வேலை பார்க்காம இருக்கேன், ரைட்டு. ஒரு குருவுக்கு சேவையாவது பண்ண மாட்டேன்னா அங்க கூட நான் கடைபிடிக்க வேண்டிய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. when I do a work it has an attitude. எல்லா ஒர்க்குக்கும் அது மஸ்டா இருக்கு. அப்படிங்கிற போது இந்த என்ன லைஃப் ஸ்டைல நான் சூஸ் பண்றதுங்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஒழிய, நான் படிக்கிறது மாத்திரம் பண்ணலாம், காரியமே பண்ண வேண்டாங்கிறதுக்கு சாய்ஸ் கொடுக்கல. அதுதான் அங்க நுணுக்கம். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா. நிஷ்டானா லைஃப் ஸ்டைல். 2 லைஃப் ஸ்டைல் இருக்கு. நான் 2 விதமாக உங்களுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்றேன். ஒண்ணு ஞான யோகேன சாங்கியானாம், கர்ம யோகேன யோகினாம். கர்மா மட்டுமே பண்ணி கொண்டிருந்து அந்த கர்மத்தின் மூலமாக மன தூய்மையை பெற்று குருவை அடைந்து ஞானத்தை பெற்று முக்தியை அடைவது. குருவை அடைந்து ஞானத்தை பெற்று முக்தியை அடைந்த போதும் தனக்கு சகாமமாக இல்லாமல் நிஷ்காமமாக ஏதோ சில கர்மங்கள் இருந்தால் அதை பண்ணிக்கொண்டு அவர்கள் இருப்பது. இப்படித்தான் அவர்கள் இந்த 2 லைஃப் ஸ்டைல் இருக்கே தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது வேலையே அப்படின்னு இருக்கிறது கிடையாது. அப்கோர்ஸ் அது பலனே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய வேலைகள் 2 சைட்லயுமே. இதுல கம்மியா இருக்கு, அதுல கூட இருக்கு. அதுதான் அது ஒர்க் ஓரியன்டா இருக்கு. இது ஒர்க் ஒரு சும்மா ரொம்ப கம்மியா இருக்கு. தன்னுடைய பர்சனல் ஹைஜீனுக்காக பண்ற வேலை மட்டும்தான் வேலை அப்படின்னு அந்த மாதிரி கூட இருக்கு. ஆனா வேலை இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் சொல்றாரு அவர், எப்படி ஏன் வேலையே பண்ணாம இந்த வேலையை நான் எப்படி அவாய்ட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாய்ஸே கிடையாதுங்கிறத ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ ஒரு ஒன்னுத்த உடனும்னா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிக்காத விஷயத்தை எப்படி அப்பா விடுவே நீ ந கர்மணாம் அனாரம்பாம் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. வெறும் சந்நியாசி ஆகிட்டதால மட்டுமே உனக்கு சித்தி கிடைச்சிடுமானா கிடைக்காது. அதுக்கு தகுந்த ஒரு மனநிலை வேணும். அந்த ஞான நிஷ்டை கிடைக்கணும். ஞானத்தை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்ப 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்திலேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஞானம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். தட் இஸ் த இது லட்சணம் ஆஃப் ஆத்மா சொல்லியாச்சு. மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு? அதுக்கப்புறம் படிக்கிறது பூரா இந்த அனாத்ம விஷயங்கள்ல இருக்கிற தோஷங்களை நம்ம பார்த்து அதை விளக்கிக்கிறதுக்கான படிப்பு தான். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் படிக்கிறதுக்கு வேண்டி இருக்கு. 750 ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனாத்ம பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நம்ம கண்டு அதை விளக்கணும். அந்த நேர்த்தி வேலைதான் இப்ப நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். அப்படிங்கிற போது வெறும் அந்த ஞானத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு பண்ண முடியுமாப்பா? இருக்க முடியாது. உன்னால சித்தி அடைய முடியாது. ஞானத்தில் உனக்கு நிஷ்டை. சித்திங்கிறது என்ன? பிரம்ம ஞான நிஷ்டை தான் சித்திங்க. சித்தி உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற அது மட்டும் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? ஒரு நிமிஷம் கூட ஒருத்தனால சும்மாலாம் இருக்க முடியாது. நஹி கஷ்டிக்ஷணம் அப்படி ஜாத்து திஷ்டத் யகர்ம கிருத்து. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. அது மனுஷனுடைய நேச்சர்.
மனுஷன் இல்ல, பிரகிருதியினுடைய நேச்சர். எந்த எந்த உயிரினமாவது ஒரு சும்மாவே உட்காந்துருக்குன்னா அது அந்தந்த உயிரினத்தினோட நேச்சர் தகுந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு தான் இருக்கு, பண்ணிக்கொண்டே தான் இருக்க போகிறது. பின்னாடி இதை பத்தி தான் நிறைய விளக்குறாரு. அப்புறம் என்ன சொன்னார், நீ என்ன நினைப்ப, நான் பேசாம உட்கார்ந்துருக்கேன் ஒரு இடத்துல அப்படின்னு நீ கர்மேந்திரியங்களை எல்லாம் நீ சம்யமம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காருவ. ஆனா அப்போ உன் மனசு அடங்கி இருக்காது. மனசு அடங்கி ஞான பலம் இருந்தாதான் மனசு அடங்கி இருக்கும். நம்ம இப்ப பார்த்து இவ்வளவு தூரம் இந்த இந்த அதிகாரத்தினுடைய டேக்கவே என்னன்னா, ஞான பலம் இருந்தா மட்டும்தான் நமக்கு மனம் அடங்கி நமக்கு இருக்க முடியும். இல்லைன்னா அந்த மனசு அடங்காது. நம்ம பின்னாடி பின்னாடி பாக்குறோம் இல்லையா, காமம் குரோதமும் எவ்வளவெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்றது அப்படிங்கறத விவரிச்சு பார்த்தோமே நம்ம போன கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ் எல்லாம். அப்ப ஞான பலம் நமக்கு வேணும் அப்படின்னா வெறும் உடம்பு மாத்திரம் நமக்கு அடங்கினா பத்தாது, ஞான பலம்ங்கிறது வேணும். அப்படிங்கறதுனால அப்படி இல்லைன்னா நீ பொய்யொழுக்கம் கொண்டவனாக ஆவாய் அப்படிங்கறத சொன்ன. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஒருவேளை நீ ரொம்ப பரபரப்பா காரியம் பண்ற, ஆனா உன்னுடைய மனம் அடங்கி இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்ப உனக்கு பிரச்சனை இல்லை. உன்னுடைய மனம் அடங்கி இருந்து நீ எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அசக்தச விசிஷ்யத்தை, அது நீ அசக்தமாக செய்யும்படிக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்ப நீ எப்படி பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ ஃபார் தட் அப்படிங்கிறது. இந்த வாட் ஷுட் ஐ டூங்கிறது தான் அந்த இடத்துல நியத்தம் குரு கர்ம. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, என்னோட காரியத்தை நான் பண்ணணும். வாட் இஸ் மை டியூட்டி. எனக்கு ஏதோ ஒரு வர்ணமோ ஆசிரமமோ இல்ல சொசைட்டில ஏதோ ஒரு வேலையோ ஒரு ஸ்பேஸ், எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா சொசைட்டில, அந்த ஸ்பேஸ்ல நான் என்ன பண்ணணுமோ அது என்ன எனக்கு ஒரு டியூட்டியோ அதைத்தான் நான் பண்ணணும். அதுல எனக்கு எந்த விதமான ராகத்வேஷமுமே இருக்கக்கூடாது. நான் இதை பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன், அவங்க என்ன பண்ண மாட்டேன், இவங்க என்ன பண்ண மாட்டேன், நான் எனக்கு விருப்பப்பட்ட நேரத்துல பண்ணுவேன், தேச கால வர்த்தமானம் எதுவுமே பார்க்க கூடாது. என்னுடைய டியூட்டியை நான் எப்பவுமே விருப்பு வெறுப்பே இல்லாம செய்து கொண்டே இருக்கணும். அதுக்குதான் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தனக. யஜ்யமாக இந்த கர்மத்தை நீ செய்தால், யஜ்யமாக கர்மத்தை செய்வது அப்படிங்கிறது என்ன, ஈஸ்வரன் விட்ட பணி. எனக்கு நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன், இந்த பிறவி எனக்கு கொடுத்தது பகவான். பகவான் எனக்கு இந்த ஜென்மாவை ஸ்திரீ ஜென்மமா கொடுத்துருக்க. ஸ்திரீ ஜென்மத்துல எனக்கு இந்த வீட்டுல நான் இருக்கேன், இந்த வீட்டுல இன்னென்ன பேருக்கோடெல்லாம் நான் இருக்கேன், இவங்களுக்கு என்னால இயன்றதை நான் செய்து கொண்டிருக்கேங்கிறது என்னுடைய இட்ட பணி, விகிதம், எனக்கு கொடுத்த பணி. அந்த பணிய முகம் சுளிக்காம நான் பண்ணணும். அது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற புத்தியோட, அதுதான் யஜ்ஞார்த்தா கர்மம். எனக்கு எப்படி எனக்கு விதிக்கப்பட்டதோ அந்த அந்த கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை எப்படி பண்ணணும், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமைகளை எப்படி பண்ணணுங்கிறத பிரஜாபதி ஏற்கனவே பிரஜைகளை சிருஷ்டி பண்ணும் போதே அந்த அறிவை கொடுத்துதான்ப்பா அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ற. அதனால நீ என்ன பண்ணணும், இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம். நம்ம இந்த வேள்விகள் அது இது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு ஆங்கிள் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது இறைவன். இந்த சொசைட்டிக்கு நான் என்னோட பங்களிப்பு என்னவோ அதை இறைவனுக்கு நான் செய்யும் தொண்டாக நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த படைத்த இறைவன் மகிழ்ந்து தேவர்கள் மூலமாக எனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் பெறுகிறேன். நான் பெற்று நானே சாப்பிட்டா எனக்கு பேரு திருடன் அப்படிங்கிற, சேன ஏவசக அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால எனக்கு திருடன்னு பேர் வந்துரும். அதனால நீ என்ன பண்ணணும், நீ என்ன அடைகிறாயோ அதை அனைவருக்கும் பகிர்ந்து நீ கொடுத்து உண்ண வேண்டும். நீ உண்ண வேண்டும்னா என்ன, நீ அனுபவிக்க வேண்டும். உண்ணறதுன்னா சாப்பிடுற விஷயம் மட்டும் இல்ல, எதை நமக்கு கிடைச்சாலுமே அதை, இது அனைவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது, இது அனைவருக்கும் ஆனது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ஏன் அப்படிங்கிறதுக்கு பிரவர்த்தி சக்கரத்தை ஒரு ரவுண்டு போட்டு காட்டுறது. எப்படி உனக்கு அன்னாத் பவந்தின்னு சொல்லும் பொழுது சாப்பாடு மட்டும் இல்ல, எல்லா பொருட்களுமே அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லா பொருட்களுமே விளையறது எங்கேந்து வருது அப்படின்னா மழையினால. மழை எங்கேந்து வருது, மழை யஜ்யத்துல கொடுக்கக்கூடிய ஆகுதிகள்னால மழை வருது. யஜ்யம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, யஜ்யம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை கொடுத்தவர் யார், வேதத்தை கொடுத்தவர் இறைவன். இறைவன் மட்டுமே எங்கும் நிறைந்திருக்கிறார். அதனாலதான் சொன்னது, சொசைட்டிங்கிறது ஏதோ ஒண்ணு இல்ல, அது இறைவன்.
அந்த இறைவனுடைய படைப்பு, அந்த படைப்பை மதிச்சு இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சக்கரத்தை நீ பிரேக் பண்ணக்கூடாது. அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பி எ கான்ட்ரிபியூட்டர். நம்ம பார்த்தோம் எப்படி அவன் இருக்கணும். பி எ கான்ட்ரிபியூட்டர், நாட் அ கன்சியூமர் ஆல்வேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நடுவுல 2 விஷயம் சொன்னேன். நம்ம என்ன 2 விஷயம் இது வரைக்கும் இந்த 4வது ஸ்லோகத்திலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம யோகத்தினுடைய விளக்கத்தை நாம பார்த்தோம். கர்ம யோகம் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும். கர்மா அப்படின்னு சொன்னா ப்ராப்பர் ஆக்ஷன், யோகம்னு சொன்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட். என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதை ப்ராப்பர் ஆட்டிடியூட்ல பண்ணணும். அதுதான் இந்த கர்ம யோகத்தை. இந்த ஆட்டிடியூட் என்னங்கிறத தான் இப்ப நான் விவரிச்சேன். ஈஸ்வரன் நமக்கு இட்ட பணியாக பண்ணணும். அப்புறம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் திருப்பி செலுத்தணும். அப்படி செலுத்தி அவர் நமக்கு கொடுப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அது மன தூய்மைக்கு வித்தாக இருக்கும். தர்மமான வாழ்க்கை முறையை நான் வாழ வேண்டும். அந்த தர்ம சக்கரத்தை நான் ஒருபோதும் கெடுத்து விடக் கூடாது. இதெல்லாம் எனக்கு ப்ராப்பர் ஆட்டிடியூட். இதத்தான் இந்த 4லேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம ஃபுல்லா கர்ம யோகம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு சின்ன டீவியேஷன் எடுக்கிறார். என்ன சொல்றார்? ஒரு ஞானியாக இருக்கப்பட்டவன் அவனுக்கு இன்னென்ன லட்சணங்கள் இருந்ததுன்னு சொன்னா அவன் இந்த கர்மங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்காது. ஞான யோகத்தினுடைய விளக்கம் அங்க கொடுக்குற. அப்ப அவனுக்கு தோணும், ஏன் ஞானம் ரொம்ப வசதி. திருப்பி அப்பதானே ஃபர்ஸ்ட் கேட்டான், ஏன் ஞானம் தானே வசத்தின்னு நீ சொன்ன, எதுக்காக கர்மத்துல ஈடுபடுத்துறன்னு. ஞானம் ஏன் வசதி தெரியுமா? நீ வசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப பெரிய ஆளு, அவங்க ரொம்ப பெரிய அப்படி சொல்றதுல அவங்க எப்படி பெரிய ஆளானாங்க. நம்ம பொதுவா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆள் ஃபேமஸ் ஆயிட்டா அவங்க ஃபேமஸ் ஆனதுதான் நமக்கு தெரியுமே தவிர, அந்த ஃபேமஸ் ஆகி அந்த ஸ்டேஜ்ல மேல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்றதுக்கு அவங்க என்னென்னலாம் பாடுபட்டிருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் நமக்கு தெரியாது. நாம என்ன நினைப்போம், எல்லாம் சான்ஸ் கிடைச்சு வந்துடுறாங்கப்பா, கச்சேரி பாத்தியா எல்லாம் பழப்பழன்னு போட்டுட்டு வந்துடுறாங்க. டிசம்பர் ஆனா அவ்வளவுதான், இவங்களுக்கு எல்லாம் வாழ்வுதான். அப்படியே எல்லா சபாலையும் பாடி 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 அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஒரு சபால போய் ஒரே ஒரு சான்ஸ் வாங்கறதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்பாங்க, என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு அது பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இவன் என்ன நினைக்கிறான், ஞான யோகம் ரொம்ப சௌரியம் அப்படின்னாக்க, அப்போ நீ ஞான யோகம் சௌரியம்லாம் நினைக்காத, அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் உனக்கு. இது இருந்தா தான் அவனால அந்த மாதிரி பண்ண முடியும். அது உனக்கு இல்லைங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்லிடுவார். என்ன சொல்றார் இவர்? எஸ் ஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவக ஆத்மன்யேவ ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. யாருக்கு காரியம் கிடையாது, யார் தன்னிலேயே தான் இன்புற்றிருக்கிறானோ, தன்னிலேயே தான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறானோ, தன்னிலேயே தான் திருப்தி பட்டுக் கொள்கிறானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. அதைத்தான் இங்க வேற லாங்குவேஜ்ல சொல்றேன். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, 2வது அத்தியாயம் கடைசிக்கு முன்னாடி ஸ்லோகம். இந்த விஷயங்களிலிருந்து அவன் தன்னை அதுக்கு முன்னாடி இருக்கு, அந்த சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல அது வரும். அந்த விஷயங்களிலிருந்து அவன் தன்னை விடுபடுத்திக் கொள்கிறான். அப்படி இருக்கிறவனுக்குத்தான் அப்போ இந்த விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு போன் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஐபோன் இருக்கு. ஐயோ எனக்கு ஐபோன் தான் வேணும், ஐபோன்னா ஒரு பெரிய பிரஸ்டீஜ் அப்படின்லாம் சொல்லி நான் ரொம்ப படிச்சிருக்கேன். நான் பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சுட்டேன், அத்தை படிச்சுட்டேன், இத்தை படிச்சுட்டேன், பெருசா சொல்லிட்டு இருக்கேனே தவிர அந்த ஐபோனை பாக்கறச்செல்லாம் எனக்கு பொங்கி பொங்கி வருது. ஐயோ நம்மள்ட்ட ஒண்ணு இல்லையே, நம்மள்ட்ட ஒண்ணு இல்லை. அப்புறம் நான் எப்படி ஞானத்தை நிஷ்டை அடைஞ்சதா சொல்ல முடியும்? யாருக்கு அது இல்லையோ, அதாவது எந்த ஒரு பொருளும் எனக்கு இன்பம் கொடுப்பதற்கு லாயக்கே இல்லை அப்படின்னு நான் தீர்மானமா புரிஞ்சுக்கணும். தீர்மானத்துல இருக்கணும். பொருள் மட்டும் இல்ல, உறவு, மனிதர்கள், பொருட்கள், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்னை தவிர இன்னொரு விஷயத்துல எனக்கு திருப்தி கிடையாது. நான் நிறைவா இருக்கேன். நிறை குடத்துக்கு எதுவும் தேவையில்லை, குறை குடத்துக்கு தான் கூத்தாடிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏதாவது கொண்டா அவனுக்கு தான்ப்பா காரியம்ங்கிறது கிடையாது. அப்ப அவன் ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அதை சொல்ற, ஏன் பண்ண வேண்டாம் அப்படியானாக்க, அவன் கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரய, யார்கிட்டையும் அவன் ஒரு பொருளுக்காக அவன் நாடி இருக்கிறதோ சார்ந்து இருக்கிறதோ கிடையாது. ஒரு சன்னியாசின்னு இருந்தானா, அதாவது ஆந்திர சன்னியாசியா இருந்தாலும் சரி, பாஹ்ய சன்னியாசியா இருந்தாலும் சரி, ஆந்திரனா
மனது அளவில் சந்நியாச நிலையில், சந்நியாச புத்தியில் எந்த பொருளும் எனக்கு வேண்டாம்னு இருக்கிற ஒரு மனநிலையில இருந்தாலும் சரி, அல்லது சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த சந்நியாச புத்திங்கிறது இருந்து நான் எதற்கும் யாரையும் எப்பொழுதும் சார்ந்து இருக்க மாட்டேன். சார்பு கெட சார்பு உணர்ந்து ஒழுகணும். அது வேண்டாம், அந்த சார்புங்கிறதே எனக்கு வேண்டாம். he will not depend on anybody for his happiness because he himself is his happiness. அதுதான் அந்த விஷயம். அப்படி இருந்தா அவன் காரியம் பண்ணணும். அப்போ அடுத்த வார்த்தையே என்ன சொல்லிடுறார், 20வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சுடுறார் மறுபடியும். இது ரெண்டும் 17, 18 இது 2 தான் வந்து ஞான யோகத்துக்கான விளக்கமா சொல்றார். ஞான யோகி காரியம் பண்ண வேண்டாததுக்கான காரணம் சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, திரும்ப கர்ம யோகத்தை மறுபடியும் வந்து கர்ம யோகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் சொல்றார். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரம். அதனால தஸ்மாத்துன்னு போட்டதுனால இங்க யாரோட டயலாக் போயின்னு இருக்கு? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டிருக்கார். கேட்டது அர்ஜுனன், என்னை ஏன் கோரமான காரியத்தில் ஈடுபடுத்துகிறாய்? அந்த கேள்விக்கு ஆகையால் அப்படிங்கிற பதில் இங்க வருது. ஆகையால் நீ என்ன வந்து நீ உன்னை ஏன் வந்து ஈடுபடுத்துறேன் அப்படின்னா, உனக்கு இந்த மேல சொன்ன 17, 18 அப்ளை ஆகாது. சோ நீ என்ன பண்ணணும்னா, நன்றாக உன்னுடைய காரியங்களை செய்வாயாக, அசக்தமாக செய்வாயாக. நீ ஒட்டிக்காத, எதுலையும் நீ பந்தப்படுத்திக்காத. நீ பாட்டுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இரு. அது அவனுக்கு மாத்திரமில்ல, நமக்கும் தான். நம்ம யாரோ ஒரு அர்ஜுனனுக்குன்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் அர்ஜுனனா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில எல்லா விதங்கள்லயும் போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. அர்ஜுனன் எப்படி வந்து பீஷ்மர் துரோணர்கிட்ட போராடுறானோ அதே மாதிரி நாமும் நம்முடைய உறவுகள்கிட்ட போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட கத்தி கபடாலாம் இல்லையே தவிர நமக்கு மற்றது எல்லா விஷயமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குருக்ஷேத்திரம் என்ற இடம்தான் இல்லை, நம் மனம்தான் குருக்ஷேத்திரம். நம்முடைய மனசுல 1008 போராட்டம் இருக்கு. அவங்களை எப்படி மேனேஜ் பண்றது, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்கள்ட்ட எப்படி பேசுறது, அவங்க என்ன மதிக்கல, இவங்க என்ன பண்ணல, 1008 விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் நாம ஹேண்டில் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால போராட்ட களத்தில் தான் வாழ்க்கை முழுவதும் நாமளும் இருக்கிறோம். அதனால இது எல்லாமே நமக்கு தான். நம்ம ஒரு விஷயத்த சொன்னா என்ன பண்ணணும், இது சப்ளைஸ் டு ஹூம்னு பார்க்க கூடாது. திஸ் சப்ளைஸ் டு மீ. நான் தான் அதுல வந்து சப்ஜெக்ட். என்னத்தான் போட்டு பார்க்கணுமே தவிர்த்து ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்கும் போதும் தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார இஸ் ஃபார் அர்ஜுனா இல்ல, இஸ் ஃபார் நான். நான் வந்து எந்த ஒரு சங்கமும் இல்லாமல் எதன் மீதும் பற்று கொள்ளாமல் என்னுடைய காரியங்களை நான் பற்றற்று செய்ய வேண்டும்னு நமக்கே நாம ஆட்டோ சஜஷன் சொல்லிக்கணும். இப்படித்தான் படிக்கணும் கீதையை. கீதையை வந்து அர்ஜுனனுக்கு இவர் சொன்னார், அவர் சொன்னார், அப்படி கதை இல்லை. கதை படிக்கிற மாதிரி படிக்கிறது இல்லை. எனக்கு சொல்லியிருக்கார் பகவான் அப்படின்னு படிக்கணும் கீதையை. அப்படி படிச்சாதான் அதனுடைய பலம் நமக்கு உள்ளுக்குள்ள போகும். அதுக்காக சொல்ல வந்தேன். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, சரி நிறைய பேர் காரியம் பண்ணிக்கொண்டே நிறைய இதுல ஆத்ம ஞான நிஷ்டையில இருந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கும் உனக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜனகர் முதலானவர்கள் எல்லாம் நன்றாக ஞான நிஷ்டையில் இருந்து கொண்டே காரியம் செய்தார்கள். எதற்காக செய்தார்கள் அப்பா? அவர்கள் லோக சங்கிரகமாக செய்தார்கள். இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக செய்தார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு எப்பொழுதுமே ஒரு ரோல் மாடல் வேணும். மகா கொடுமைக்காரனா இருக்கிறதுக்கு கூட ரோல் மாடல் வேணும். அந்த ஹிட்லர், முசோலினி அப்படிங்கிற ஆட்களுடைய சரித்திரத்தெல்லாம் படிக்கிறது ஏன் அதுக்கெல்லாம் சரித்திரம் எழுதி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் மத்த ஒரு நல்ல சிரேஷ்டமான ஒரு பர்சனுக்கு மட்டுமா சரித்திரம் இருக்கு? போய் புக் ஃபேர் நடக்கிறது இப்போ மெட்ராஸ்ல போய் பார்த்தோன்னா ஒரு 100, 10,000 லட்சம் புக்கு கிடக்கு. அதுல எல்லாமே நல்லவங்களை பத்தி தான் இருக்கா? எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஆங்கிள் ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தர் நல்லவனா போயிடுறான். அதனால புக்கு வந்துடுறது. நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்ததுதான் இங்க இருக்கு. அப்போ இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறதுக்கும் ரோல் மாடல் வேண்டியிருக்கு, கெட்டவனா இருக்கிறதுக்கும் ரோல் மாடல் வேண்டியிருக்கு. இந்த எத்யத் ஆச்சரத்தை சிரேஷ்டக அப்படிங்கிறத பார்க்கணும். யார் மிகவும் உயர்ந்தவர்களோ அவர்களை மக்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருப்பார்கள். அதனால நீ ஏன் உன்னை வந்து தஸ்மாத் அசக்த சததம் சொன்னேன்னா, நீ ஒரு உயர்ந்தவன். உன்னோட இந்த ஏரியால நீ கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஆளு.
அது போல நானும் ஃபேமஸான ஆளு. நாமெல்லாம் இந்த மாதிரி போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டோம்னாக்கா அப்புறம் யாருப்பா வந்து தைரியமா இந்த இதை சந்திக்க முடியும்? அதனால நீ போக முடியாது. சரி, நீ ஜனகரை நீ பார்த்ததே இல்லையா? சரி, என்ன பாரு. வேற வெளியிலேருந்து உனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியலன்னா நான் என்னையே சொல்றேன். நான் எப்படி இருக்கேன்னு பாரு. 3 லோகத்திலயும் எனக்கு வேலை கிடையாது. எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் செய்து கொண்டிருக்கேனே. என்னுடைய காரியங்கள் ஒன்றையும் நான் நிறுத்தலை. நன்றாக செய்கிறேன். நான் எதையும் ஓட்ட சாட்டையா நான் செய்யல. நல்லா செய்யறேன். நான் செய்யலைன்னா மத்தவங்க எல்லாம் மனசு குழம்பி போயிடுவாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் உற்சாகம் போயிடும். இப்படியெல்லாம் ஆகுங்கிறதுனாலதான் நான் நல்லா காரியம் பண்றேன். இது எல்லாத்தையும் எங்க அவர் சொல்றார்? இந்த 20லேருந்து 29 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்றார்? இந்த ஏன் வந்து நாம மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா காரியம் பண்ணணும். அங்கதான் சொல்ற, நீ எப்படி காரியம் பண்ணணும்னாக்க, எப்படி ஒருத்தன் சகாம கர்ம யோகியா இருந்து கொண்டு கூட நன்றாக காரியம் பண்ணு, அந்த ஒரு ராகத்வேஷத்தோடு கூட அவன் இருந்தாலுமே காரியத்துல உத்வேகமா பண்றானே, அவனோட நீ இணங்கி பண்ணும் பொழுது அவன மாதிரியே பண்ணு. நீ ஒன்னும் அங்க வந்து புத்தி பேதம் காட்ட வேண்டாம். நீ அவனுக்கு புத்தி பேதம் ஜனையே அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம். கர்ம சங்கி கர்மத்தோட இணைச்சு கொண்டிருக்கான். ஞானத்து பக்கமே வரமாட்டேங்க. ஞானம்னா என்னன்னே அவனுக்கு தேவையே கிடையாது. நம்மளே பழகுற எத்தனை பேர்கிட்ட அந்த மாதிரி பழகுறோம். நம்ம 1 மணி நேரம் இந்த விஷயத்த பத்தி எல்லாம் யார்கிட்டயா சொல்லி முடிச்ச அப்புறமும் கூட, சரி சொல்லுங்க அடுத்த டார்கெட் என்ன, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர வாட் இஸ் த நெக்ஸ்ட் டார்கெட் டு விச் வி ஹேவ் டு ரன் அப்படின்னு தான் இருக்கே தவிர உலகத்துல நிறைய பேருடைய மனம் இது பக்கம் வரமாட்டேங்கிறதே. அப்ப நான் உட்காந்துட்டு ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய இது கிடைச்சிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கலையே, இப்பதான் இவங்களுக்கெல்லாம் இது கிடைக்க போறது. அவசியமே இல்லை. அவங்களுக்கு வரும்போது அது வரும். நீ அவங்களுக்கு புத்தி பேதத்தை காட்டாதே. நீ எந்த புத்தி பேதமும் நீ காட்டி தர வேண்டியதில்லை. அதே போல அவங்க இன்னொரு ஆங்கிள் நான் வந்து ஞான நிஷ்டை அடைந்து அதன் பிறகுதான் கர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற போது எனக்கு இந்த கர்ம பலன்கள் என்பது ஒரு பொருட்டு அல்ல அப்படிங்கிற எண்ணம் மனசுல இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் காட்டாதே. ஜோஷையே சர்வ கர்மாணின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, நீ நல்லா உற்சாகமா காரியம் பண்ணுங்க, ரிசல்ட்டே பார்க்காதீங்கன்னு சொல்லி அவங்கள குழப்பக்கூடாது. அவங்க ரிசல்ட் பார்த்து பண்ணி அவங்க பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ரிசல்ட் பார்க்க வேண்டாங்கிற அளவுக்கு அறிவு பக்குவம் அடையும். நான் இணங்கி பண்ணும் பொழுது அஜ்ஞானியும் ஞானியும் இணைந்து காரியம் பண்ணும் பொழுது ஞானிதான் என்ன பண்ணணும்? தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கணும். வேற வழியே கிடையாது. பாமரர் என காண்பிப்பார் பண்டிதர் திறமை காட்டார், ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர் அப்படின்னு கைவல்ய நவநீதம் சொல்றது. அவன் பாமரன் மாதிரியே காமிச்சு என்ன இப்ப யார் எனக்கு என்ன கிரீடமா கொடுக்க போறாங்க? ஐயோ இவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க, அத்தை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க. we have no liking towards any identity. ஒன்ஸ் நம்ம இந்த கீதா சாஸ்திரத்தை எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, 2 உபனிஷத் படிச்சோம், கீதையை படிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கிறது இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் கீழே விழும் நம்ம கிட்டே இருந்து. தேவையில்லை. என்னை இன்னார்னு அறிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இன்னார்னு காட்டிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் ஒரு ஜீவன் முக்தனாக ஆவதற்காக முமுட்சுவாக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன்ற அந்த ஐடென்டிட்டியோட தான் ஒருத்தன் படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் முக்தனாக அப்படியே இருக்கணும். நான் முமுட்சுவா இருந்தேன், அதுக்கு முன்னாடி ஜிக்யாசுவா இதுவா இருந்தேன், நான் கர்மியா இருந்தேன் அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமான பேச்சே நின்னும். எதோ வாச்சா நிவர்த்தந்தேங்கிறாரு. ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஞானம் நிஷ்டை ஆகி போச்சுன்னா பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? ஒன்னும் விஷயமே கிடையாது. ஆனா இந்த மனநிலையை ஒரு பாமரனிடம் சொல்லி அவனை குழப்பாதே அப்படிங்கிறது. அப்போ என்ன சொல்றாரு? அப்போ எதுக்காக அப்படி பண்ணக்கூடாது? அவன் ஒண்ணு கேட்பான்ல, வை ஷுட் நாட் ஐ டூ? நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். ஐ ஹவ் அட்டெண்டட் சோ மெனி கிளாஸஸ். வை ஷுட் நாட் ஐ ஷேர் மை நாலேஜ்னா? பண்ணாதப்பா. ஏன்னா பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. அவனா பண்ணலப்பா, பிரகிருதியின் குணங்கள் அவனை இப்படி காரியம் பண்ண வைக்கிறது. யார் ஒருத்தனுக்கு தத்துவம் நன்றாக புரிகிறதோ, உள்ளதை உள்ளபடி அறிந்திருக்கிறானோ, தத்துவ வித்து, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க குண கர்ம விபாக யோகோ, அவனுக்கு குணத்தையும் கர்மத்தையும் விபாகம் பண்ணி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு ஏற்படும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா நசஜ்ஜதே. ஒரு குணமும் இன்னொரு குணமும் உரையாடி கொண்டிருக்கின்றது. ஒரு ரஜோ குணமும் ஒரு தமோ குணமும் சண்டை போட்டு கொண்டிருக்கு. ஒரு சத்துவ குணம் பேசாம உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கு.
ஒரு தமோ குணம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்பானே ஒழிய அதுக்கு ஒரு பேரு, நேம், ஃபார்ம் எல்லாம் பார்க்க மாட்டான். அதோட ஐடென்டிட்டி இதான் நான் சொன்னேன். ஐடென்டிபிகேஷன் அது இருக்கவே இருக்காது. யாருக்கு? தத்துவவித். இதெல்லாம் எங்க நம்ம இது பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்திதப்பிரஜ்ஞனோட புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க சொன்ன 1718ல சொன்ன ஞான யோக விளக்கத்துல யார பத்தி சொன்னாரோ அதே ஸ்திதப்பிரஜ்ஞன் தான். அந்த அந்த இடத்துல இதை அட்டாச் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் மனசனுடைய பக்குவங்கள். இந்த பக்குவங்கள் எல்லாம் இருக்கும். யார் ஒருத்தனுக்கு அது இல்லையோ அந்த பிரகிருத்தேர் குணசம் மூடாகா சஜ்ஜந்தே குணகர்மசு. இந்த தத்துவவித்துக்கு ஆப்போசிட் ஒருத்தன் இருக்கான்ல, ஒன்னும் படிக்காம எப்ப பார்த்தாலும் இதுலயே இருக்கான், கர்மத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அவன்தான் படிக்காத முட்டாளா இருக்கான். அவன்கிட்ட போய் படிச்சவன் குழப்பத்தை உண்டு பண்ணலாமா? அப்ப தத்துவவித்து அப்படின்னு இருக்கான்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும்? வழி நடத்தலாம், தப்பில்லை. ஆனா அப்பவும் நான் அதான் சொல்றேன், திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நம்மள கேட்டு இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்கறது வரைக்கும் கிருஷ்ணர் இவ்வளவு விஷயத்த வைத்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ணர் அங்க 1வது அத்தியாயம் அர்ஜுனன் ஆரம்பிச்ச 22 என்னமோ ஸ்லோகம் அதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் திருப்பி 2வது அத்தியாயத்துல 6-7 ஸ்லோகம் வரைக்கும் வாயே திறக்காம இருக்காருன்னா எதுக்கு இருக்கு? ஒண்ணுமே தெரியாம தான் இருக்காரா? கிடையாது. He has to surrender and ask. ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அவனோட கொஸ்டின் ஸ்பெசிபிக்கா இருக்கணும். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து கொள்ள முடியவில்லை, எனக்கு தர்மத்தில் குழப்பம் இருக்கிறது, அதனால் நான் உன்னிடம் சரணடைகிறேன், நான் உனக்கு சிஷ்யனாக ஆகிறேன், எனக்கு நீ நன்மையை எடுத்து சொல்வாயாக, எது ஸ்ரேயஸோ அதை சொல்வாயாக. எத்தனை கேள்வி பாருங்க. இதெல்லாம் 2வது அத்தியாயத்துல பிஃபோர் சரண்டர் அவன் சொல்ற விஷயம். காத்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக ப்ருச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யோ நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அதெல்லாம் சொன்னாதான் சரி ரைட்டு வந்தான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன், சொன்னது கேட்பாயாவில் தொடர்பவம் தொலையும் என்றார் கைவல்யாமி. சரண்டர் ஆகும் பொழுது அவன் அந்த அந்த தலையில தீப்பற்றி எரியிற அளவுக்கு அவனுக்கு அந்த இது தாபமானது போகும் பொழுது வரும் பொழுதுதான் அவன் சரண்டர் ஆவான். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? கிருஷ்ணவின் விசாலையே. இதுதான் இங்க என்னன்னா நமக்காகவே சொன்னது ஏன்னா நமக்கு எப்பவுமே தோணும் நம்ம படிக்கிற சமயத்துல எல்லாரும் இதை இடத்த கடந்துதான் வந்திருக்கும். இட்ஸ் நாட் சம்திங் யூனிக் ஃபார் எனிபடி. எல்லாருமே இதை கடந்து வந்திருக்கும். படிக்க படிக்க நமக்கு ஒரு அப்படி இருக்கும். ஐயோ இவ்வளவு விஷயம் இருக்கான்னு அது எப்படியா ஷேர் பண்ணு. டோன்ட் ஃபைண்ட் அ இயர். வேண்டவே வேண்டாம், அது நமக்கு அவசியமே கிடையாது. அதுவா வரும்போது ஷேர் பண்ணு. அது வரைக்கும் முதல்ல நமக்கு அசிமுலேஷன் டைம் வேணும். அதனாலதான் அவர் சொல்றார், இன்னும் உனக்கு பக்குவமே ஆகல. பக்குவமே ஆகாம நீ இன்னொருத்தனை குழப்ப வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப எப்படி காரியம் பண்றது? அதுக்கு அடுத்தது சொல்றார். மறுபடியும் அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் நிறைவு செய்யற. 30ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கருத்துக்களை நிறைவு செய்யற. நீ செய்ய வேண்டிய என்னன்னா, மயி சர்வாணி கர்மாணி சம்யம்ய சன்யஸ்யா தியாத்ம சேதசா மயி சர்வாணி கர்மாணி சன்யஸ்யா தியாத்ம சேதசா. இங்கதான் நாம 5 விஷயங்களை பார்த்தோம். இந்த 5 விஷயங்களை மறந்துடாதீங்க. உங்க நோட்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா சம்மரி எழுதும் போதும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 விஷயங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குறிக்கோளில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் எனக்கு என்ன வேண்டும், அந்த குறிக்கோள் எனக்கு கவனமா இருக்கணும். வேண்டும் என்பது மோட்சம் என்றால் அப்பதான் கீதா சாஸ்திரம் பயன் தரும். வேண்டும் என்பது வேற ஏதாவது இருந்தா இந்த இடத்துல அதுக்கு வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் குறிக்கோள் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது செய்யும் அத்தனை செயல்களையும் வர்ஷிப்பா மாத்தணும். கன்வெர்ட் ஒர்க் இன்டு வர்ஷிப். ஈஸ்வரார்ப்பண புத்தியாக நீ அத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? எந்த பலனிலும் நீ உனக்கு இப்படித்தான் வர வேண்டும் என்ற ஆசையை வைக்காதே. வந்த பலன் நல்ல பலனாக இருந்தால் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்காத. நிராசீகி நிர்மமக 2 சொல்லிருக்க. 2மே நீ பண்ணாத. அந்த இதை டிட்டர்மைன் பண்ணாத. அப்படி உனக்கு பாசிட்டிவா வந்ததுன்னா கூட அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தை நீ மமகாரத்தை வளர்த்துக்காத. யான் எனது எனும் செருக்கு கட்டாயம் அறுத்தே ஆகணும் நம்ம அப்படிங்கிறத சொன்ன. லாஸ்டா சொன்ன விகத ஜுவரக.
எந்த விதமான மனக்கொதிப்பும் இல்லாமல், டோன்ட் பி ஆங்ஷியஸ் டு டூ சம்திங் அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் லைஃப். தெர் இஸ் நத்திங் ஹியர் டு ப்ரூவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள போட்டுக்கொண்டே இருக்கணும். நான் அமைதியா ஆனந்தமா இருக்கிறது தான் எனக்கு பெரிய சேலஞ்ச் வாழ்க்கையில. நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர், நிறைய பேருக்கு தனியா இருக்கிறது பெரிய சேலஞ்ச். தனியா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டியில பார்த்து, தனியா இருக்க சொன்னா என்னால முடியாது. ஏன்னா தன்னோட தான் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏதாவது ஒண்ணு வேணும், தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், தன்னோட தாட்ஸ தனக்குள்ள ஆக்கிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த சாஸ்திரம் ஏன் இவ்வளவு இதுவா இருக்கு, இது ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, நம்மளை பத்தி படிக்கிற ஒரு விஷயத்துல நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு இன்னொரு விஷயம் இன்பம் தருவது அல்லங்கிறத பூர்ணமா புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது பெரிய சேலஞ்ச் எல்லாருக்கும். அந்த சேலஞ்ச நான் வந்து அதுதான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள்னு புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து, ஏதோ ஒரு இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணி என்னை இன்னாருன்னு காமிக்கிறதோ இப்படிங்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்கிறதுல நம்ம ஒரு 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 செட்டில்மெண்ட் வரணும் நம்ம மைண்ட்ல. அப்பதான் அது விகதச்சுவரக அப்படின்னு இருக்கும். இதை வந்து போய் ஒரு 20 இயர்ஸ்ல ஒரு கிராஜுவேட் ஆயிட்டு உடனே போய் ஆபீஸ்ல சேர்ந்திருக்கிற வாழ்க்கை நம்ம சொல்லல. அங்கேயுமே நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் தே ஹாவ் டு லிவ் பை கீதா, what they have to do is they should not be anxious while doing, because they should not focus on the result. அந்த அளவு சொல்லிட்டு வரும். ஆனா இந்த ஆத்ம ஞானத்தினுடைய பாதையில இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே எப்பொழுதுமே மனக்கொதிப்பு என்பது இருக்கக்கூடாது. மனப்பாடமே ஆகலையா, 3 நாளா படித்துக் கொண்டே இருக்கேன், மனப்பாடமே பரவாயில்ல, சும்மா படிக்க படிக்க அது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம். நம்மளுக்கெல்லாம் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த விஷயத்துலதான். பாராயணம் பண்ண டைம் இல்ல, படிக்க டைம் இல்ல, கிளாஸ் சேர்ந்துட்டே போறது, ஒரு கிளாஸ் மிஸ் ஆனா அடுத்த கிளாஸ் எப்படி கேட்சப் பண்றதுனே தெரியல, நிறைய இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? மனக்கொதிப்பு இல்லாம எப்படி பண்றதுன்னா, என்ன டைம் கிடைக்கிறதோ அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை ஹானஸ்டா கொடுப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அந்த டைம் நம்ம ஹானஸ்டா கொடுக்க கொடுக்க தானா நமக்கு அந்த டைம் ரொம்ப பிரயோஜனமா தன்னை ஆக்கிக்கும். அதனால இதெல்லாம் வந்து நான் நிஜமாவே தீஸ் திங்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் விச் வி ஃபாலோ. அதனாலதான் சொல்றோம், அனுபவத்தை தான் ஷேர் பண்றோம். அதனால எந்த விதமான மனக்கொதிப்பும் இல்லாமல் நாம காரியம் பண்ணணும். அதைத்தான் பார்த்தோம் கர்ம யோக சாரம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல. அடுத்தது 31 35 வரைக்கும் இந்த கருத்துகள் முழுசையும் நிறைவு செய்யறாரு. இது என்ன சொல்றார்? என்னுடைய உபதேசம், இந்த ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி, என்னுடைய உபதேசத்தை டெய்லி ஃபாலோ பண்ணணும்பா. அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? அவன் சர்வஜான விமூடான்ஸ் தான் வித்தி நஷ்டான். அவனுக்கு வந்து நிறைய நஷ்டம் தான் ஆகும். வாழ்க்கை நஷ்டம். வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? அரிது இந்த மானிட பிறவி. இந்த மானிட பிறவியில நமக்கு மற்றதெல்லாம் கடந்து வந்துடுறோம் வச்சுக்கோங்களேன். நமக்கு உன் குருட செவிடு அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி நமக்கு இந்த ஆசை வருது இல்லையா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல, இந்த கிரந்தத்தை படி, என்னமோ எழுதி வச்சிருக்காங்களே, எல்லாரும் பகவத்கீதைன்னு சொல்றாங்க, அதை படிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை வருது. அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் கிடைக்கும் போது நம்ம அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தானே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நஷ்டம்ங்கிறது எந்த ஆங்கிள்லனா, இதெல்லாம் இந்த பிறவியினுடைய பயன்னு நமக்கு புரியணும். அந்த பயன் நமக்கு போயிடும் இல்லையா? இத ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இந்த ஒரு புத்தியில நம்ம வந்து வேலை பண்ணல அப்படின்னா, ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ஒர்க்கை இப்படி பண்ணினா, பகவான் சொன்னபடி பண்ணினா எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கும். அந்த பகவான் சொன்ன மாதிரி பண்ணலைங்கிற போது நமக்கு இந்த பிறவியினுடைய பயனே நமக்கு நஷ்டமா போயிடும். இன்னொரு பிறவி எப்ப கொடுப்பாரோ தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் பாடு. அவரே பாடு, நமக்காக பாடுறாரு, அவருக்குன்னு இல்லை அந்த பாட்டு. அப்படிங்கிற போது அந்த பிறவியோடைய மேன்மை நமக்கு அதுல தெரியணும். இந்த ஒரு வார்த்தையும் அதைத்தான் நமக்கு கொடுக்குது. அப்ப இது நம்ம இப்படிதான் பண்ணணும், பண்ணலைன்னா நமக்கு இது நடக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம், பண்ணாம போறான்னா ஏன் போவான்? அது ஒண்ணு இருக்குல்ல, பண்ணாம போறவன் ஏன் பண்ணாம போவான்? முதல்ல கேட்டானே, நான் ஏன் சொல்லக்கூடாதுங்க, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இங்க கொஸ்டின் வரல, ஆனா அவரே சொல்றார் ஏன் போவான் அப்படின்னா, அவனுடைய பிரகிருத்தியினுடைய குணங்களால் அவன் எல்லா காரியங்களும் பண்றான். முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் சதுருஷம் சேஷ்டத்தே சஸ்யாக பிரகிருத்தியே ஞானவானபி, அங்க வந்து ஞானிக்கும் கூட இது பொருந்தும் அப்படின்னு சொல்ற. யாராக இருந்தாலும் குணத்தின்படி பண்றான்.
இப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம், ஒரு ஞானி கூட தப்பு பண்ணலாம். வாசனாஸ்னால அவனுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்றதுக்கான ஒரு புத்தி வந்துரும். அப்ப ஞானி கூட அதுல இருந்து தப்புறது இல்ல அப்படின்னு பார்க்கணும். அங்க ஒரு விஷயம் நான் முன்னாடி விளக்கினேனான்னு தெரியல. இந்த வாசனைங்கிறது என்ன? வாசனைங்கிறது என்னன்னா நம்மளுடைய பழக்கங்கள் தான் வாசனையாகும். இப்ப நான் எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு பழகிக்கொண்டே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதுவே என்னுடைய மெமரியில போய் உக்காந்துரும். நான் இப்படித்தான் பண்ணுவேன். இன்வாலண்டரியா நான் அப்படியே தான் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நான் எப்ப பண்ணினாலும் அதே மாதிரிதான் எனக்கு அந்த மெமரி அதை கூட்டிட்டு வரும். இந்த வாசனாங்கிறது நான் ஏதாவது ஒரு தப்பு விஷயத்த பழக்கி கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அது எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, அந்த எந்த ஜென்மால வேணாலும் அது மறுபடியும் வாசனையா திரும்ப வரும். நம்ம பார்த்திருப்போம் சில பேர் சம்பந்தம் வீட்டோட இதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு கேரக்டரா இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு வேற ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனையிலிருந்து அவங்க அந்த மாதிரி வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பழக்க வழக்கங்களை நேர் பண்ணிக்கணும். எப்பவுமே பழக்க வழக்கங்களை தர்மமான முறையில நாம வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதனால நம்மளுடைய அது அது இந்த சதுஷம் சேஷ்டத்தை சஸ்யாகா அப்படின்னு சொல்லும் பொழுது இத வந்து மாத்த யாராலப்பா முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு காரணமும் சொன்னார். இந்த கேள்வியை கேட்டுட்டு இந்திரிய பொருட்களோடு புலனின்ப பொருட்களோடு புலன்கள் வந்து இது பண்ணும் பொழுது அது ரெண்டும் சேரும் பொழுது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான ஒரு விருப்பு வெறுப்பை அது வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு தான் இந்த நமக்கு எல்லா விதமான பிரச்சனையும் உண்டு பண்றது. அந்த வசமாக அந்த விருப்பு வெறுப்பின் வசமாக இந்திரியங்களின் வசமாக நான் போயிட்டேன்னா என்னை வழிப்பறி திருடன் போல் அது இழுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொன்னார். அப்புறமா தான் சொல்றார், இந்த என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா உன்னுடைய தர்மத்தை மாத்திரம் நீ அனுஷ்டானம் பண்ண. முன்னாடி சொன்னார் இல்லையா, நியத்தம் குரு கர்மத்துவம், சேம் திங் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரேயாம் ஸ்வதர்மோ விகுணக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்தது அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் அப்ப தெரிஞ்சே தப்பு பண்றா? அங்கதான் நாம என்ன பார்த்தோம், காமத்தையும் குரோதத்தையும் எடுத்து நீட்டா ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த காமம் குரோதம் தான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அது எங்க உட்கார்ந்துருக்குன்னா இந்திரியம் மனம் புத்தி அந்த இடத்துலதான் அது உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்திரியங்களை நெறிப்படுத்தணும், மனசை நெறிப்படுத்தணும், புத்தியை நெறிப்படுத்தணும். இது மூணையும் நீ நெறிப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். இந்திரியங்களை நெறிப்படுத்துவதற்குத்தான் தர்மசாஸ்திரம் கர்மயோகம் பண்ணணும். மனசை நெறிப்படுத்துறதுக்கு பக்தி யோகத்தை பழகிக்கோ. இந்த புத்தியை நெறிப்படுத்துறதுக்கு ஞான யோகத்தை பழகிக்கோ. விசாரத்தில் ஈடுபடு. இப்படி நீ அந்த இந்திரியம் மனம் புத்தி இவை எல்லாத்தையும் நெறிப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மனம் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சட்டில்னஸ் சொன்னார். இந்திரிய பொருட்கள், இந்திரியம், மனம், புத்தி, அதுக்கு மேல இந்த ஆத்மாவுக்கு இத்தனையும் மறைப்பாக இருக்கிறது. இது இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு, இது இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு, மனசு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு, புத்தி இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ஆத்மா இன்பப் பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மனா ஆத்மனா இதை மனதில் நன்றாக நீ உணர்ந்து விட்டாய் அப்படின்னு சொன்னா ஜஹி ஜெயித்து விடு. இந்த எது சத்ரு நமக்கு? காம ரூபம். இந்த காமம் குரோதம் இதெல்லாம் தான் வந்து பலவிதமான வடிவங்களில் நம்மை வந்து வாட்டுகிறது அப்படின்னு அந்த அத்தியாயத்தை கம்ப்ளீட்டா ஒரு சம்மரி நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை மைண்ட்ல திரும்ப வந்து ஓட விட்டு பாருங்க. அர்த்தங்களை மாத்திரம் ஓட விட்டு பாருங்க. இதனுடைய கிரக்ஸ் என்ன அப்படின்னா நம்முடைய மன தூய்மைக்கு நாம இந்த இந்திரியங்களை நெறிப்படுத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த மன தூய்மையின் மூலமாகத்தான் நாம் ஞானத்தை நிஷ்டை செய்ய முடியும். குருமுகமாக நாம் பெறக்கூடிய ஞானத்தை நம்மயமாக்குவது என்பது நம் மனதின் உடலின் புத்தியின் ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறது. அதனால அதை எல்லாத்தையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நாம பார்க்கிறது. அடுத்தது நம்ம சந்நியாச யோகம், கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு 4வது அத்தியாயம் அடுத்த வகுப்புல நாம படிக்கலாம். இப்ப போன வகுப்புல வந்து இந்த 3வது அத்தியாயத்தை வாசிச்சு காமிக்க சொன்னாங்க. அது வந்து நான் எங்கெல்லாம் பிரிக்கணுமோ அதை நாங்க குறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நானும் மைத்திரிஜியும் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்லோகமா இதை வாசிப்போம். நீங்க வாசிக்கிறச்சே உங்களோட புக்ல நாங்க எங்க பிரிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் பிரிச்சு பென்சில்ல ஏதாவது ஒரு
மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதை பாராயணம் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓம் श्रीकृष्णाय परमात्मने नमः। अथ तृतीयोऽध्यायः। अर्जुन उवाच ध्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव। व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्। श्रीभगवानुवाच लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनाम्। न कर्मणा न मनारम्भात् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति। न हि कश्चित् क्षणमपि जातु तिष्ठत्यकर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्वः प्रकृतिजैर्गुणैः। कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते। यस्त्विन्द्रियाणि मनसा नियम्यारभतेऽर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगम् असक्तः स विशिष्यते। नियतं कुरु कर्म त्वं कर्म ज्यायो ह्यकर्मणः शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येत् अकर्मणः। यज्ञार्थात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तः सङ्गः समाचर। सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्वध्वम् एष वोऽस्त्विष्टकामधुक्। देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ। इष्टान् भोगान् हि वो देवाः दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तानप्रदायैभ्यः यो भुङ्क्तेस्तेन एव सः। यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः मुकुञ्जते ते त्वगं पापा ये पचन्त्यात्मकारणात्। अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्याद् अन्नसम्भवः यज्ञाद्भवति पर्जन्यः यज्ञः कर्मसमुद्भवः। कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षरसमुद्भवं तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम्। एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह यः अघायुरिन्द्रियारामः मोघं पार्थ स जीवति। यस्त्वात्मरतिरेव स्यात् आत्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टः तस्य कार्यं न विद्यते। नैव तस्य कृतेनार्थः नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिद् अर्थव्यपाश्रयः।
तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः कर्मण्यैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि यद्यदाचरति श्रेष्ठः तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते न मे पार्थास्ति कर्तव्यम् त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् वर्त एव च कर्मणि यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः उत्सीदेयुरिमे लोका न कुर्याम् कर्म चेदहम् शङ्करस्य च कर्ता स्याम् उपहन्यामि मा प्रजा सक्ताः कर्मण्यविद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्यात् विद्वांस्तथा सक्तः चिकीर्षुर्लोकसङ्ग्रहम् न बुद्धिभेदम् जनयेत् अज्ञानाम् कर्म संज्ञिनाम् जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन् प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्मविभागयोः गुणागुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विचालयेत् मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्याध्यात्मचेतसा निराशिर्निर्ममो भूत्वा युध्यस्व विकटज्वरः ये मे मतमिदं नित्यम् अनुतिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो अनसूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः ये त्वे तदभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतसः सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्नवशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्तिनौ श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः अर्जुन उवाच अत केन प्रयुक्तोऽयम् पापं चरति पूरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः श्रीभगवानुवाच काम एष क्रोध एष रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिह वैरिणम् भूमेनाव्रियते वह्निः यतो
यथादर्शो मलेन च यतोऽल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम् आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च इन्द्रियाणि मनो बुद्धिरस्याधिष्ठानमुच्यते एतैर्विमोहयत् एषः ज्ञानमावृत्य देहिनम् तस्मात् त्वम् इन्द्रियाण्यादौ नियम्य भरतर्षभ तस्मात् त्वम् इन्द्रियाण्यादौ नियम्य भरतर्षभ पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनम् इन्द्रियाणि पराण्याहुरिन्द्रियभ्ये परं मनः मनसस्तु परा बुद्धिर्यो बुद्धेः परतस्तु सः एवं बुद्धेः परं बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहो कामरूपं दुरासदम् ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे कर्मयोगो नाम तृतीयोऽध्यायः ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இப்போ நம்ம கீதா மகாத்மியம் படிக்கலாம்.